பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல் பிறையாக இருக்கிறது. முதல் பிறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போதுமே நமக்கு ரொம்பவே பரக்கத்தான ஒன்றாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் பிறையை பார்க்கும் போதெல்லாம் துவா செய்வார்கள். ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய ஆயுள் காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு மாதத்தை கடந்து இன்னொரு மாதத்துக்கு போகிறோன்னா நம்மளுடைய ஆயுளில் ஒரு மாதம் குறைஞ்சு நம்ம மரணத்துக்கு பக்கத்தால் ஒவ்வொரு மாதமாக போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். அப்படி மரணத்துக்கு பக்கத்தால் நம்ம போயிட்டுருக்கும் போது ஒவ்வொரு மாதம் வரும்போது இனி வரக்கூடிய நாட்களில் நல்லது வேணும்னு சொல்லிட்டு நம்ம அமல்கள் செய்கிறதன் மூலமாக நம்ம மறுமைக்கும் நல்லதை பெற்றுக்கொள்ள முடியும், இந்த உலகத்துக்கும் நல்லதை பெற்றுக்கொள்ள முடியும். அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரஜப் பிறைக்கு வந்திருக்கோம். இனி அடுத்து ஷாபானு ரமலான்லாம் வரும். அடுத்தடுத்து நமக்கு அமல்கள் செய்ய வேண்டிய ரொம்ப சிறப்புக்குரிய புனிதமாக்கப்பட்ட நாட்களாகவே வந்துட்டுருக்கு. அதனால் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே மனதார இபாதத்தோடு ஆரம்பிங்க. இனி வரக்கூடிய மாதம் முழுவதுமே உங்களுக்கு அது பலனுள்ளதாக இருக்கும். அதுலேயும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்ப பிறையில் ஓத வேண்டிய ஒரு துவா, ஒரு செலவாத்து, ஒரு சூறா, மூன்றையுமே நம்ம பார்க்க போகிறோம். பார்த்த கையோடு நம்ம ஓதிக்கொள்ளலாம். அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம முதல் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு துவாவை பார்க்க போகிறோம். இந்த துவாவை ஓதினால் போதும் உங்களுக்கு மாதம் முழுவதும் எல்லா விஷயத்திலையுமே அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கும். செல்வத்திலையும் சரி, உங்கள் குடும்பத்திலையும் சரி, உங்களுடைய அனைத்து விஷயத்திலையுமே பாதுகாப்பு கிடைக்கும். இது பிறை பிறந்த அன்னைக்கு நம்ம ஓத வேண்டிய ஒரு துவாவாகவும் இருக்கு. பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நப்சி வ வலதி வ அஹ்லி வ மாலி அப்படின்னு அர்த்தம்னா, அல்லாஹுடைய பெயரை என்னுடைய தீனின் மீதும், என்னுடைய நப்சின் மீதும், என்னுடைய குழந்தைகளின் மீதும், என்னுடைய பொருட்களின் மீதும், என்னுடைய குடும்பத்தின் மீதும் நான் சொல்கிறேன். அல்லாஹுவே அவர்களெல்லாம் பாதுகாத்துக் கொள்வான் அப்படிங்கறது அர்த்தம். எதன் மீது நம்ம அல்லாஹுவின் பெயர் சொல்றோமோ அதன் மீது நமக்கு பரக்கத் பெருகும். அப்ப நம்ம இத்தனை விஷயத்து மேல நம்ம தீன் மீதும், நப்ஸ் மீதும், குழந்தைகள் மீதும், குடும்பத்தின் மீதும், பொருளின் மீதும் பரக்கத் பெருகுவதற்காக நம்ம இதை ஓதிக்கொள்ளணும். முதல்ல இதை நீங்க எத்தனை முறை ஓதணும்னா 15 முறை ஓதிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சூறாவை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நப்சி வ வலதி வ அஹ்லி வ மாலி. பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நப்சி வ வலதி வ அஹ்லி வ மாலி. பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நப்சி வ வலதி வ அஹ்லி வ மாலி. பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நப்சி வ வலதி வ அஹ்லி வ மாலி. பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நப்சி வ வலதி வ அஹ்லி வ மாலி. பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நப்சி வ வலதி வ அஹ்லி வ மாலி. பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நப்சி வ வலதி வ அஹ்லி வ மாலி. பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நப்சி வ வலதி வ அஹ்லி வ மாலி. பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நப்சி வ வலதி வ அஹ்லி வ மாலி. பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நப்சி வ வலதி வ அஹ்லி வ மாலி. பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நப்சி வ வலதி வ அஹ்லி வ மாலி. பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நப்சி வ வலதி வ அஹ்லி வ மாலி. பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நப்சி வ வலதி வ அஹ்லி வ மாலி. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இரண்டாவதாக பாத்தீங்கன்னா இன்னா அஹ்தைனா கல் கௌசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அல் கௌசர் சூறாவை ஓதிக்கொள்ளுங்க. இது பாத்தீங்கன்னா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த நற்பேறுகளை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்குது. இதன் மூலமாக நமக்கு எல்லா விஷயத்திலையும் அல்லாஹுடைய அருட்கொடைகளும் அதிகமாக கிடைக்கும், நம்முடைய காரியங்களும் வெற்றியடையும். இதை 3 முறை ஓதிக்கொள்ளணும். ஸ்கிரீன்ல வரும், பார்த்து ஓதிக்கோங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஹ்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன சானியக உவல் ஹபுதர். இன்னா அஹ்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன சானியக உவல் ஹபுதர். இன்னா அஹ்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன சானியக உவல் ஹபுதர். அடுத்து குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்லக்கூடிய இக்லாஸ் சூறாவை 7 முறை ஓதிக்கொள்ளுங்க.
இந்த சூறா ஓதுவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குர்ஆன் ஓதிய நன்மையை கொடுக்குது. நம்ம ஒரு மாதத்தையே ஆரம்பிக்கும் போது அதிகப்படியான நன்மையை கொண்டு ஆரம்பிக்கணும். நம்மளால ஒரு முழு குர்ஆனையும் ஓத முடியாது. ஆனா இதை ஓதுனாவே போதும், நம்ம 2க்கும் மேற்பட்ட குர்ஆன் ஓதிய நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். அதோடு சேர்ந்து யார் குல் ஹுவல்லாஹ் சூறாவை ஓதுறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய அருள் கிடைக்குது. நமக்கு தேவையான எல்லா துவாவையுமே அல்லாஹ் கபூல் செய்வான். அதனால ஒரு மாதம் ஆரம்பிக்கும் போது குல் ஹுவல்லாஹ் சூறாவை 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. வாங்க ஓதிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. இறுதியாக 10 முறை ஸலவாத் ஓதிக்கொள்ளுங்க. ஒரு மாதத்தை நம்ம ஸலவாத்தை ஓதி ஆரம்பிக்கும் போது நமக்கு எவ்வளவு ஒரு பரக்கத் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸலவாத்துக்கும் நமக்கு 10 மடங்கு அருளும் ரஹ்மத்தும் உயர்ந்த பதவியும் கிடைக்குது. நபியின் முஹப்பத் கிடைக்குது. மாதமே வந்து உங்களுக்கு நிரப்பமானதாக இருக்கும். அதனால 10 முறை ஸலவாத் ஓதிக்கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கக்கூடிய ஸலவாத் ஓதிக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சலாமும் உண்டாகட்டும்னு சொல்லி இப்ப இத 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 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 ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதியாக அல்லாஹ்விடத்துல நல்லபடியாக துவா செய்து கொள்ளுங்க. இந்த மாசம் வந்து நமக்கு ரஹமத் நிறைந்ததாகவும் பரக்கத் நிறைந்ததாகவும் அல்லாஹுடைய நேரு வழியில இருக்கக்கூடிய மாதமா இருக்கணும்னு சொல்லி துவா செய்து இந்த மாசமாவது நம்மளுடைய எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கணும், எந்த தடுங்களும் வரக்கூடாது, காரியங்கள்லாம் கைகூடணும், நம்ம நேர் வழியில இருந்து பெரும் ஒரு உயரத்தை தொடணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொள்ளுங்க. பிறை பிறக்கக்கூடிய அந்த அன்று வந்து நம்ம கேட்கக்கூடிய துவா அப்படிங்கிறது நம்ம கபூலாகக்கூடியதாக இருக்கு. அதனால ஒரு மாசத்துக்கு உண்டானது நம்ம இப்பவே கேட்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும். எல்லா நல்லதையுமே அல்லாஹுடைய புறத்துல இருந்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.